கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இதோட ரிவ்யூ என்ன, இது எப்படி இருக்குது, இதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய மெசேஜஸ் நேரில் பார்க்கும்போது வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நாள் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, ஆல்மோஸ்ட் இது டிலே தான், பட் இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து நான் லாஸ்ட் இயர் ஒரு நானோ டேங்க் ஒன்று செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாயில் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அது என்ன ஆச்சு அப்படின்றதே யாருக்குமே அது தெரியல. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, இந்த ஃபர்டிலைசர் பற்றியோ இல்லை இந்த சாயில் பற்றி நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணல. ஸோ எல்லாமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன ஃபேஸ் பண்ண அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஓவராலாக தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னடா இது ரொம்ப விஷுவல்ஸே ரொம்ப வீடியோஸ் இல்லாமல் வந்து நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை வந்து முடிச்சிடுறேன். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 சென்டிமீட்டர் நானோ டேங்க் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எதுக்காக செட் பண்ணியிருந்தோம்னா, அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருந்த அவங்களோட இண்டிகா சாயில், அதுக்கப்புறம் ரூட் டேப்ஸ், பவர் சாண்ட், ஸ்பெஷல் சாண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ், ஸ்டார்ட், க்ரோ, என்ஜாய் அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பிராண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் பாட்டட் பிளான்ட்ஸ், ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்ஸ், ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து ஆர்ட்ஸ்கேப்பில் எதுவுமே இல்லாமல் வேறு. ஏன்னா சாயில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அவங்க கொடுத்துருந்தது எல்லாமே வந்து அந்த ஸ்பெஷல் சாண்ட் எல்லாமே வந்து போட்டு ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மேக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் செட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு வந்து ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் 1 டேலேருந்து 15 டேஸ் வரைக்கும் அந்த டேங்க் எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆச்சு, என்னெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து நான் ஒரு வீடியோவாகவே வந்து பண்ணி போட்டிருந்தேன். பட் இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நான் அதில் வந்து ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாயில் வந்து அந்த 15 டேஸில் வந்து க்ரம்பிள் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் முக்கியமாக வந்து ஆல்கே இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நிஜமாகவே ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நானோ டேங்க் செட் பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து சாயில் போட்டு ஒரு டார்க் ஸ்டார்ட் செட்டப் எதுவுமே இல்லாமல், டெய்லி ரெகுலர் வாட்டர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து 15 டேஸ் நல்லாவே சூப்பராகவே வந்து சர்வே வந்தது. யூஸ்வலாக வந்து நம்ம வேறு பிராண்ட் சாயில்லாம் போட்டோம்னா உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் வந்துடும். பிளான்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை டெய்லி வாட்டர் சேஞ்செலாம் பண்ணோன்னா ஆல்கே இஷ்யூஸ் வந்துடும். பட் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயிலில் வரவே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் சூப்பர் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவில் நான் இதுதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் இந்த 15 டேஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 to 90 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ அப்படின்ற இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் இது போகும்போது தான் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் நான் பண்ணலை. ஸோ இதில் என்னோடய பிளான் அப்போ என்னவாக இருந்ததுன்னா, 90 டேஸ்க்கு இல்லாமல் ஒரு 45 டேஸில் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 45 டேஸ் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க என்ன டோசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு 45 டேஸ் வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸோட க்ரோத் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருந்தது. ஸ்லோவான்னு கூட சொல்ல முடியல, எனக்கு வந்து ஸ்டண்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. க்ரோத்தே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லதாக நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்தோடனே ஒரு பேட் ரிவ்யூ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோசேஜஸ்லாம் அதிகமாக்கி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப் டு 60 டேஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ரோத் அந்தளவுக்கு ஹாப்பியாகவே இல்லை. அண்ட் நான் ஃபர்டிலைசர்ஸ் வந்து டோசேஜ் அதிகமாக்குனதுக்கப்புறம் எனக்கு ஆல்கே இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் ஓவர் கம் பண்ணிகிட்டே இருந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன் இப்போ எனக்கு பெரிய கேப் இருந்ததுக்கு. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு வந்ததுனால என்னால் டேங்கை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு ஆஃபீஸ் போகணும், ப்ளஸ் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் வந்து எல்லாமே ஃபேமிலி டைமை நான் வந்து மேனேஜ் பண்ணணும், இதுவும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் நான் வந்து இந்த டேங்கை வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நான் விட்டுட்டேன், நான் மெயின்டைன் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த ஆல்கே இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பீரியடில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வந்து ஃபர்டிலைசரிங் டோசேஜ் பண்ணுறது வந்து டோட்டலாக நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்.
நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இந்த நானோ டேங்க் மட்டும் நான் வந்து ஸ்டாப் பண்ணல, 60 சென்டிமீட்டர் ஏரியா டேங்க் இருக்குல்ல, அதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரீசன் வந்து இந்த டேங்க் மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, எனக்கு டைம் இல்லை, அதனால் என்னால் எந்த டேங்க்குமே வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதுதான். பட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த டேங்க்கில் வந்து எனக்கு க்ரோத் பெருசாக இல்லை, ஆல்கே இஷ்யூஸ் அப்படியே தான் இருந்தது, எனக்கு எதுவுமே ரெக்கவர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அட் த சேம் டைம் நான் அந்த ADA 60P டேங்க்கில் வந்து நான் ஒரு செட்டப் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் ஃபர்டிலைசர்ஸ்லாம் நான் எதுவுமே கொடுக்கல, வாட்டர் சேஞ்சஸ் பெருசாக எதுவுமே பண்ணல. பட் அதோட க்ரோத் வந்து மாட்ரேட் லெவலில் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது எப்படி ஸ்பீடாக இருந்ததோ அந்த மாதிரி இல்லைனா கூட பிளான்ட்ஸ் எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகலை, அதோட க்ரோத்தில் எதுவுமே ஸ்டாப் ஆகலை, அதோட ரொட்டீன் வந்து போயிட்டே தான் இருந்தது. இந்த டேங்க்கும் நானோ டேங்க்குமே பெருசாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. 2 டேங்க்லேயுமே நல்ல லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 டேங்க்லேயுமே வந்து நல்ல ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டூவல் ஃபில்டர்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு, சீரோஸ் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 டேங்க்லேயுமே CO2s இருக்குது. 2 டேங்க்லையுமே நான் வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கல. பட் க்ரோத் ஆஃப் த 60P டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த டேங்க்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டண்ட் வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோதான், க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா, ஒரு ஓகே இந்த டேங்க்கை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்க்கு இருந்த ஒரு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த கிராஃப் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் வந்தது. பட் நடுவில் எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது, இந்த வீடியோ நான் நடுவில் பண்ணலாம் அப்படின்னும் போது கூட நம்ம ஒரு வேளை மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த டேங்க் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை நம்ம சைடு தான் தப்பா அப்படின்ட்டு மேபி இருக்கலாம், என்னோட சைடு தப்பாக கூட இருக்கலாம். பட் என்னென்னா, நான் என்னால் அக்வாஸ்கேப்பிங்கில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் எந்த டேங்க்குமே நான் வந்து கேர் பண்ணலை, நான் எல்லா டேங்க்குமே விட்டுட்டேன். பட் இன்னொரு டேங்க் நல்லா இருக்குது, இப்போ இந்த டேங்க் மட்டும் அடி வாங்குது அப்படின்னும் போது எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. பட் ஒரு டேங்க் மட்டும் அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றது நமக்கு ரொம்ப வெளிச்சமாக அப்படியே வந்து தெரியுது. பட் என்னென்னா, அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும். என்ன வேணால் பண்ணி அந்த டேங்க் வந்து நம்ம க்ரோ பண்ண வைக்கலாம். பட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து க்ரோ ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அது ஃப்ரீயாகவே வந்து விட்டுட்டோம். அவங்களது என்னவோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். மேபி அது என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம், என் சைடு தப்பாக கூட இருக்கலாம். பட் நான் எதுக்கு இத்தனை நாள் வெயிட் பண்ணுறேன்னா, இது ஒரு இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது எடுத்த உடனே வந்து நம்ம இப்போ என் சைடு தப்பு இருந்தால் அதை நான் பேட் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்றதே என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் இது கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு. அண்ட் நான் நடுவில் கூட யோசித்தேன், சரி ஓகே இது வீடியோ பண்ணாமல் விட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு நிறைய பேர் இதை கேட்குறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் தான். இது ஒரு இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்றதுல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதை விட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சொன்னது வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது, இதோட ப்ரைஸிங், ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஃபார் த மணி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ப்ரைஸிங்குள்ளே நான் போக விரும்பல. ஏன்னா அது அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட ப்ரைஸிங், அவங்க ஏன் இவ்வளோ ப்ரைஸிங் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அவங்களை கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்ட்டு. ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, கொஞ்சம் ஆல்கே இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த சாயில் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு பட் ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், நான் அப்படி வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஓவராலாக ஒரு ஃபுல் செட்டப்க்கு நான் இப்போது சப்போர்ட் பண்ணுவேனா இல்லை இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால், ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் த இந்தியன் ப்ராடக்ட்ஸ். பட் இப்போ வந்துருக்கிற இந்த வெர்ஷன் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அண்ட் நான் இந்த ஃபர்டிலைசர் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டார்ட் வந்து இன்னும் ஒரு சின்ன கிட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நானோ டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரோ கூட கொஞ்சம் டீசெண்டான லெவல்ஸ் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு கொடுங்க, எனக்கு ஃபர்டிலைசர்ஸ் கொடுங்க, நான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து சொல்லுங்கள். நான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட வந்து சொல்லலாம்ல. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறதுனா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இது வந்து கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் இந்த சாயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு நல்லா தான் வருது, நான் என்னோடய சைடு தான் தப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், இது எங்கே வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ தான் வந்து பண்ணுவேன். அப்படி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால். ரெகுலராக பண்ணோன்னா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அந்த ஃபீல் வேண்டாம் அப்படின்ட்டு.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஸ்டில் சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இன்னுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஒரு 90 சென்டிமீட்டர் டேங்க் இருக்குது, அதோட ஃபோட்டோஸ்லாம் கூட நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த 60 சென்டிமீட்டர் டேங்க் இருக்குல்ல, இன்னொன்று மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வேறு ஒரு செட்டப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஷூட் பண்ணி கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா அதுக்காக தான் இதில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். பட் சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்பப்போ பண்ணுறது, ஏதாச்சும் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் அதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருப்பேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, போயிட்டு வந்து இது எல்லாமே பண்ணுறதுக்கு. வேறு எதுவுமே இல்லை. பழைய மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பாய்.